ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு கிச்சனோடைய கடப்பாக்கல்ல இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தண்ணி கரை பிடிச்சி போய் அசிங்கமாக இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கரை பிடிச்சி போய் எப்படி வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடப்பாக்கல் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சிலிண்டர் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு கீழே நல்லா கரை பிடிச்சி போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையுமே எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் விம் லிக்விட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த லிக்விட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆசிட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசிட் ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி ஆசிட் ஊற்றினோன்னா புகை வராது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு ஜவுப்பை இருந்துச்சுன்னா போட்டு நல்லா கட்டி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நார் கம்பி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியிலலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக, அந்த தண்ணி கரையெல்லாம் ஈஸியாக போக்கிறோம். எந்த சைடு அந்த கரைகள்லாம் இருக்கும் அந்த சைடெலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னா புதுசு போல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கரை பிடிச்சி அசிங்கமாக இருக்கும் அந்த கடப்பாக்கல். நீங்கள் தண்ணி நார்மலாக ஊற்றி கழுவுனாலும் அது போகாது. இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெள்ளை கரையே இல்லை. எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குன்னு. சிலிண்டருக்கு கீழே இந்த மாதிரி கரைகள்லாம் அதே மாதிரியே அதே டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா அது நல்லா டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரையெல்லாம் சீக்கிரமாக ஈஸியாக போயிடும். நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், சிலிண்டர் கரையும் போயிடுச்சு. நான் காய வச்சதுக்கப்புறம் இந்த காட்டுறேன் இந்த கடப்பாக்கல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.